சப்நெட்டிங் என்று சொன்னா என்னண்டா, ஒரு பெரிய நெட்வொர்க்கை நாங்க சின்ன சின்ன நெட்வொர்க்கா பிரேக் பண்ண போறோம். ஒரு மெயின் நெட்வொர்க் கொண்டு வருதுன்னு உங்களோட ஸ்கூலுக்கு. இப்ப ஸ்கூலுக்கு வர மெயின் நெட்வொர்க் என்ன செய்யும் என்று சொன்னா, ஒரு கொமன் ரவுட்டரால கனெக்ட் பண்ணிருக்கு. இப்போ கொமனா நாங்க நெட்வொர்க் டயக்ராம்ஸ் எல்லாம் கீறுற நேரங்கள்ல ஐஎஸ்பி என்று சொல்லிக் கொள்வோம். ஐஎஸ்பி என்றது வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அப்ப எஸ்எல்டி என்ற கம்பெனி அல்லது டயலாக் என்ற கம்பெனி அல்லது மொபிட்டல் என்ற வாட்டெவர் ஏதோ ஒரு கம்பெனி உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனை தரும். அப்ப வர்ற இன்டர்நெட் ரவுட்டர் என்ற டிவைஸுக்கால நிறைய நெட்வொர்க்ஸா பிரியும். இப்ப இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி இருக்கிறது ரவுட்டர் என்ற டிவைஸ். அப்ப இன்டர்நெட் ரவுட்டர் என்ற டிவைஸுக்கு வந்து நிறைய கனெக்ஷனா பிரியும். சில நேரங்கள்ல ரவுட்டருக்கால வர கனெக்ஷனை மெயின் சுவிட்சுக்கு எடுப்பினோம். எப்படியும் நீங்க அதை கன்சிடர் பண்ணாலும் அதுவும் கூட வரும். இப்ப இந்த ரவுட்டர் வந்து 3 சப் டிவிஷனா பிரிச்சுட்டு ஒவ்வொரு சப் டிவிஷனுக்கும் ஒரு சுவிட்சை யூஸ் பண்ணுதுன்னு யோசிங்க. ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கு. இனி இந்த சுவிட்ச் என்ன செய்யும் என்று சொன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நெட்வொர்க்ஸா டிவைட் பண்ணி கொள்ளும். இப்ப நிறைய கம்ப்யூட்டர்ஸ் ஒரு 30-40 கம்ப்யூட்டர்ஸை வந்து ஜாயின் பண்ற மாதிரி நீங்க ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படித்தான் ஒரு நெட்வொர்க் நிறைய நெட்வொர்க்கா டிவைட் ஆகிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்களோட ஸ்கூலுக்கு ஒரு கனெக்ஷன் எடுத்துட்டு அந்த கனெக்ஷனை ஆஃபீஸுக்கு ஒரு 5 கம்ப்யூட்டர் இருந்தா ஒரு 5 கம்ப்யூட்டர்ஸுக்கு தனியா நெட்வொர்க். எனி கம்ப்யூட்டர் லேப் சொல்லி ஒன்று இருக்கும், அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட், அதுக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸ். அதே மாதிரி அடுத்த டிபார்ட்மெண்ட், இப்ப ஒரு பர்டிகுலர் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 30 கம்ப்யூட்டருக்கு தனி டிபார்ட்மெண்ட். ஸோ இப்படி நிறைய பகுதியா நாங்க டிவைட் பண்ணுவோம். ஒரு நெட்வொர்க்கை நிறைய நெட்வொர்க்கா டிவைட் பண்ற ஒரு ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டிக்கு நாங்க சொல்ற நேம் சப்நெட்டிங். ஸோ இனிமேல் உங்கள்ட்ட சப்நெட்டிங் அப்படி என்றா என்ன, அல்லது தமிழ்ல நாங்க சொல்லிக் கொள்வோம் உபவலையாக்கம். இந்த உபவலையாக்கம் என்றா என்ன என்று ஒரு கேள்வி கேட்டா நீங்க சொல்ல வேண்டியது அல்லது உங்களுக்கு தெரிய வேண்டியது, ஒரு பெரிய நெட்வொர்க்கை நாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதிகளாக டிவைட் பண்றோம். ஸோ அதுக்கான ஒரு நேமிங் தான் சப்நெட்டிங். ஸோ சப்நெட்டிங் மீன்ஸ் ஒரு காமன் நெட்வொர்க்கை நாங்க நிறைய சின்ன சின்ன நெட்வொர்க்ஸா பிரேக் பண்றோம். அப்ப இப்படி பிரேக் பண்ணக்குள்ள முதலாவது ஐடென்டிபிகேஷன்ஸ் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய முதலாவது விஷயம், ஒரே ஐபி அட்ரஸை திரும்ப திரும்ப வரவிடக் கூடாது. முதலே சொன்ன நான் ஒரு ஐபி அட்ரஸை நாங்க திரும்ப திரும்ப வரவிடக்கூடாது பிரைவேட் ரேஞ்சுக்கு. அப்ப இந்த மீனிங்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டியை செய்ய வேணுமெண்டா எங்களுக்கு கால்குலேஷன்ஸ் கனெக்டா இருக்கு. இப்ப நீங்க 50 கம்ப்யூட்டர் இருக்கிற இடத்துல 60 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிட்டு புதுசா 10 கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் இல்லை என்று சொன்னா நாங்க செஞ்ச கால்குலேஷன்ஸ் பிழை. 60 கம்ப்யூட்டர் அந்த 60க்குமான ஐபி அலோகேஷன் சரியா கொடுக்க வேண்டும். எல்லா ஐபியுமே யூனிக்கா இருக்க, ஒரு ஐபி திரும்ப வரக்கூடாது. ஸோ இப்படி நாங்க ஒரு நெட்வொர்க்கை ஒன்றுக்கு மேற்பட்ட நெட்வொர்க்கா பிரிச்சு ஒவ்வொரு நெட்வொர்க்கிலையும் ஒன்றுக்கு மேற்பட்ட கணினிகளை இணைக்க வேண்டும் என்று சொன்னா அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டிக்கு நேம் நாங்க சொல்லிக் கொள்வோம் சப்நெட்டிங். இந்த சப்நெட்டிங்கை சரியா நாங்க செய்யறதுக்காக எங்களுக்கு ஒரு அட்ரஸிங் மெத்தட் ஒன்று இருக்கு. அந்த மெத்தட் நாங்க சொல்லிக் கொள்வோம் சப்நெட் மாஸ்க். சப்நெட் மாஸ்க் என்று சொல்லுவோம். இந்த சப்நெட் மாஸ்க் என்னண்டா, எப்படி நாங்கள் ஐபி அட்ரஸை கால்குலேட் பண்றோமோ அதே மாதிரி இங்க சப்நெட் மாஸ்கையும் கால்குலேட் பண்ணலாம். எப்படி நாங்க ஐபி அட்ரஸை கால்குலேட் பண்றோமோ அதே மாதிரி நாங்க இங்க சப்நெட் மாஸ்கையும் கால்குலேட் பண்ணலாம். சோ இந்த இடத்துல சப்நெட்டிங்ன்றது என்னன்னு தெரியும், ஆனா அது எப்படி செய்யறேன்னு தெரியாது. சப்நெட்டிங் என்று சொன்னா ஒரு நெட்வொர்க்கை ஒன்றுக்கு மேற்பட்டதா பிரிக்க போறோம், பட் அது எப்படி செய்யறது, அதுக்காக நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ற அல்லது யூஸ் பண்ணிக்கொள்ற ஒரு நெட்வொர்க்குக்கு நேம் தான் சப்நெட் மாஸ்க் என்று சொல்லிக் கொள்வோம். சப்நெட் மாஸ்க் என்ற நேமால சொல்லிக் கொள்வோம். சோ இப்ப வர போறோம், ஒரு சப்நெட் மாஸ்க் வந்து 3 கிளாஸஸா பிரிக்கலாம். ஐபி அட்ரஸ் கிளாஸஸ் கடைசி கிளாஸ் படிச்சிருந்தோம், அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. ஐபி அட்ரஸ் நாங்க ஒரு 5 கிளாஸஸா பிரிச்சிருந்தோம் கடைசி கிளாஸ். இங்க நான் சொல்ல போறது சப்நெட் மாஸ்க் கிளாஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்டான டைப்பா நான் சொல்ல போறது 255.0.0.0. ஸோ இதை நாங்க சொல்லிக்கொள்வோம் அப்படி என்று சொன்னா டிஃபால்ட்டான கிளாஸ் ஏக்குரிய சப்நெட் மாஸ்க். இப்ப நான் சொல்லிக்கொண்டு வர்றது சப்நெட் மாஸ்க் கிளாஸஸ். ஸோ சப்நெட் மாஸ்க் கிளாஸஸ் என்று சொல்லிக்க இதை கொண்டு வந்து ஐபியோட கனெக்ட் பண்ணக்கூடாது. ஐபி அட்ரஸ் கிளாஸ்ன்றது வேறு, அது வேற கிளாஸ். இது நாங்கள் சப்நெட் மாஸ்க் கிளாஸ்.
இப்ப சப்நெட் மாஸ்கின் ஏ கிளாஸ்ன்றது 255.000. அடுத்தது 255.255.00. ஸோ இதை நாங்க சொல்லிக்கொள்வோம் அப்படி என்று சொன்னா கிளாஸ் பிக்குரிய சப்நெட் மாஸ்க். இப்ப கிளாஸ் பி என்றது 2 தரம் 255 என்றதை கன்சிடர் பண்ற மாதிரியான ஒரு சப்நெட் மாஸ்க். தென் அடுத்த விஷயம் பார்க்க போறோம் 255.255.255.0. இதை நாங்க சொல்லிக்கொள்வோம் கிளாஸ் சிக்குரிய சப்நெட் மாஸ்க். இவரை சொல்லிக்கொள்றது கிளாஸ் சிக்குரிய ஒரு சப்நெட் மாஸ்க். ஜென்ரலா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்பினோம்டா ஒரு ஐபி ஒரு சப்நெட் மாஸ்க் தந்துட்டு இது என்ன கிளாஸுக்குரிய சப்நெட் மாஸ்க் கேட்கலாம். சோ இதை பார்த்து வைக்கணும் எப்படியான கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப இவ்வளவு நேரமா நான் கதைச்சதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வர்றது சரியான ரேர். இது இப்படி ஒரு கேள்வி வர போறது இல்ல. இனி நான் சொல்ல போறது இல்லதான் எம்சிக்யூஸ் 1 by 1 வருதினம். எப்படி நாங்கள் இந்த சப்நெட்டை பிரேக் பண்றோம், ஒரு அட்ரஸ் எப்படி கிரியேட் பண்றோம்ன்றதுக்கு நான் ஒரு டியூட் ஒன்று பிடிஎஃப் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த பிடிஎஃப் ஃபைலை உங்களோட ஷேர் பண்றேன். எண்ட் ஆஃப் த கிளாஸ் உங்களுக்கு நான் கூகுள் டிரைவின் லிங்க் சென்ட் பண்ணுவேன். அந்த லிங்கால போயிட்டு இந்தியன் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் பிளஸ் அந்த பிடிஎஃப் ஃபைல் நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்ப வர போறோம் இந்த சப்நெட்டிங் என்ற ஆக்டிவிட்டியில நாங்கள் வேலிடான சப்நெட் மாஸ்கை கண்டுபிடிக்க தெரிய வேணும். எப்படி சரியான சப்நெட் மாஸ்கை கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஐடியான்னு சொல்ல போறேன் பாருங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஐபி அட்ரஸ் கால்குலேட் பண்ற இந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்க இப்படி எழுதி கொள்வோம் 1 2 4 8 16 32 லாஸ்டா 64 1 2 8 64 1 2 8. சோ இப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வோம் இந்த நம்பர். இனி நான் 1 by 1 சொல்லி கொண்டு வரேன். ஒரு சப்நெட் மாஸ்க் எப்படி இருக்கலாம்னு சொன்னா ஜென்ரலா நாங்க பாவிக்கிற சப்நெட் மாஸ்க் இப்படிதான் இருப்பார். பைனரியிலே அதை நாங்க கன்வெர்ட் பண்ணி எழுதுறோம். பைனரியில கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கல 255.255.255.0. இது ஒரு சி கிளாஸ் சப்நெட் மாஸ்க். சி டைப்பான சப்நெட் மாஸ்க் தான் இது. உங்களுக்கு வரப்போற கேள்விகள் பெரும்பாலுமே ஒரு சி டைப்பான சப்நெட் மாஸ்க்குள்ளதான் இருக்கு. இப்ப நாங்கள் ஃபர்ஸ்ட் அன்றைக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போறது சி டைப் சப்நெட் மாஸ்க். கிளாஸ் சிக்குரிய சப்நெட் மாஸ்க் பற்றி பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா முதலாவது சப்நெட் மாஸ்க் வந்து இப்படிதான் 255.255.255 தென் 0 சொல்லி இதுன்ற சப்நெட் மாஸ்க் வந்து வந்திருக்கிறார். இதுல இருந்தா நாங்க அடுத்த விஷயம் பார்த்துக்கொண்டு வரப்போம். ஓகே, உங்களோட ஐடியில எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டீங்க. அதுல ஐபி 1996 என்று சொல்லி ஒரு இது வந்து ஜாயின் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட இது ஐபி இருக்கு, உங்களோட இதை இருக்கா பாருங்க, ஐடி இருக்கா, சரியான ஐடியில ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஐபி 1996 என்று சொல்லி ஒரு ஆள் ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களோட ஐடி இருக்கா பாருங்க. அப்படி இல்ல ஐடி தெரியலைன்னு சொன்னா உங்க நேம்ல இருக்கோ ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி இது ஓட்டோ ரிமூவ் பண்ணிக்கொள்ளும் சிஸ்டம் இருக்கா பாருங்க. ரைட், இப்ப வருவோம். இந்த கிளாஸ் சியை பொறுத்த மட்டும் நாங்கள் இதை ஒரு பிக்ஸ்டா வச்சுக்கொண்டு கேள்வி செய்யறது இல்லை. எங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நாங்க டிஃப்ரெண்டான ஆங்கிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நான் இந்த 255.255.255 என்றது அவ்வளவத்தையும் நான் டெசிமல்லையே வச்சிருக்கிறேன். அதாவது வந்து ஒரு தசம இலக்கமாகவே வச்சிருக்கிறேன். ஆனால் எக்ஸ்ட்ராவா இருக்க போற இந்த ஜீரோன்றத பைனரிக்கு மாத்தும். இப்ப ஜீரோவை பைனரியில மாத்திக்கல நீங்கள் 8 பிட்டில மாத்த வேண்டி வரும், 8 பிட்டில. அப்ப 8 தரம் 0 போட்டீங்கன்னா 8 தரம் நாங்க 0 போட்டோம்டா இது ஒரு சரியான சப்நெட் மாஸ்க். இப்படி ஒரு சப்நெட் மாஸ்க் இருக்கலாம். பின்னுக்கு இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன், டெசிமல்ல இல்லாமல் பைனரியில மாத்தும். இப்ப நான் இதை ஃபுல்லா ஒரு டெசிமல் ஃபார்மேட்டில் எழுதுவேனா இருந்தா 255.255.255.0 என்ற எல்லாமே 0 தான். இது ஒரு சரியான வடிவம். இப்ப 1 by 1 நாங்கள் வேற சப்நெட் மாஸ்க் எப்படி கிரியேட் பண்ணலாம். இப்ப என்ன செய்யலாம்டா அந்த முதலாவது தொடங்குற 0 1 ஆக்கலாம். இப்படி ஒரு சப்நெட் மாஸ்க் இருக்கலாம். எப்படி சப்நெட் மாஸ்க் இருக்கலாம், 255.255 எல்லாம் 0 இருக்கிற மாதிரி 255.255 அந்த லாஸ்டா இருக்கிறதுல ஒரு 1 போட்டுட்டு மிச்சம் எல்லாம் 0வா இருக்கலாம்.
இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த லாஸ்டா இருக்கிறதுல 1 போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 128ல தான் ஒன்று போட்ட மாதிரி. ஏன்டா பின்னுக்கு எல்லாரும் 0 போடுறீங்க. அப்ப இது இந்த அட்ரஸ் 128. இப்ப இந்த சப்நெட் மாஸ்க் வந்து 128 சொல்லி வருது. அதே மாதிரி அடுத்ததுக்கு வரும். இப்ப அடுத்தது என்ன செய்வோம்னா இந்த முன் 2 பேருக்கும் 2 அப்படியே அந்த 1 இன் நம்பர் கூடுது. வேற 2 தடவை முதல் 1 இப்ப 2. இப்ப இதை நாங்கள் ஒரு டெசிமல் ஃபார்மேட்டுக்கு மாத்தி பார்ப்போமா இருந்தா மேல 128 வந்தது முதல் 0வா இருந்தது. இப்ப 128 64 192 192. இப்படி ஒரு சப்நெட் மாஸ்க் இருக்கலாம். இப்படி ஒரு சப்நெட் மாஸ்க் வந்து எங்களுக்கு இருக்கலாம். இது ஜெனரலா எங்களுக்கு தெரியும். அடுத்ததுக்கு வர போறோம் என்னன்னு சொல்லி. இப்ப 2 தரம் ஒன்று இருக்கிற மாதிரி 3வது தரம் ஒன்று வருது. எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கூட்டுறீங்க. அப்ப டெசிமலும் மாறப்போது 224. அடுத்த தரம் நீங்க 4 தரம் ஒன்று போடுறீங்க. இப்ப உங்களோட டெசிமலும் இன்க்ரீஸ் ஆக போகுது 240. மேல கூட்டி பாருங்க சரியாது வரும். 128 64 32 16 ஆன்சர் 240 வரும். அடுத்தது நீங்கள் 5 தரம் 1 யூஸ் பண்ணுவீங்க. சோ 5 தரம் 1 யூஸ் பண்ணீங்கன்னா 248 சொல்லி உங்களோட டெசிமல் ஃபார்மேட் வரும். அடுத்தது நீங்க 6 தரம் 1 யூஸ் பண்ணுங்க. 6 தரம் 1 யூஸ் பண்ணீங்கன்னா 252 வரும். இதே மாதிரி 7 தரம் 1 யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிச்சு. 7 தரம் 1 யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா 254 வரும். இதே மாதிரி 8 தரவுமே 1 தான் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா 255 வரும். இப்படி நாங்கள் இந்த 1 எண்ணிக்கையை கூட்டி கொண்டு வரோம். அது ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னா எல்லாமே 1 வந்தோடனே 255 வருது. இப்ப நான் இதுல மார்க் பண்ணி இருக்கிற இவ்வளவு சப்நெட் மாஸ்க்கும் பொசிபிளான சப்நெட் மாஸ்க். இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்றிவ கேட்கலாம் அப்படி என்று சொன்னா பின்வரும் உபவலை மறைமுகங்களுள் இந்த சப்நெட் மாஸ்க்கு தமிழ் வந்து உபவலை மறைமுகம். பின்வரும் உபவலை மறைமுகங்களுள் சரியான அல்லது வலிதான உபவலை மறைமுகம் என்ன? So find the correct representation of subnet mask from the following. அப்ப அவ தரப்போற நம்பர்ல நீங்கள் எப்படி அது சரியான விடையை கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற டிஜிட்ஸ் பாருங்க 0 128 192 224 இந்த நம்பரை விட வேற சப்நெட் மாஸ்க் வேற ஆகும். 0 128 192 224 240 248 252 254 255 இந்த நம்பரை விட வேற நம்பர் வேற. அடுத்தது வேற விஷயம் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலாம். இப்ப ரேண்டமா அவர் இப்படி ஒரு சப்நெட் மாஸ்க தாராரு வைங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் இப்படி கேட்கிறேன். இப்ப நான் எல்லாமே நம்பர் தான் தர போறேன். 255 255 240 240.248 இது சரியோ? இப்படி கேட்டா என்ன மாதிரி? அப்ப 248 போடாமல் நான் 0 இது சரியோன்னு கேட்டா இப்ப நாங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னு யோசிக்க வேண்டிய முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் அவர் 0வையும் 1ஐயும் பிரிச்சிருக்கா அல்லது சேர்ந்தபடி இருக்கா? இப்ப நான் இதில் எழுதின எல்லா சப்நெட் மாஸ்க்குமே இப்படி கோடு போட்டோம்டா இந்த கோட்டுக்கு இங்கால இருக்கிறது எல்லாம் 1 இந்த கோட்டுக்கு இங்கால இருக்கிறது எல்லாம் 0. அதே மாதிரி இந்த கோடு பாருங்க என்ன மாதிரி மூவ் ஆகி கொண்டு வருது. ஒரு லைனுக்கு இங்கால இருக்கிறது எல்லாமே 0 இங்கால இருக்கிறது எல்லாம் 1. ஒரு லைன் ஒன்று போடுறோம் அந்த லைனுக்கு ஒரு சைட்ல 0 ஒரு சைட்ல 1 அப்படி வந்தா அந்த சப்நெட் மாஸ்க் ஒரு சரியான வடிவத்துல இருக்கு. இப்ப இவர் தந்த சப்நெட் மாஸ்க நாங்கள் பைனரிக்கு மாத்தி பார்ப்போம். பைனரிக்கு மாத்தி பார்க்கல 255 255 இப்ப 240 வந்துட்டு தானே. அப்ப 255 உங்களுக்கு தெரியும் 8 தரம் உண்டு. அது ஜென்ரலா தெரியும் உங்களுக்கு 8 தரம் உண்டு. திரும்ப 255 என்று சொல்லி சொன்னா 8 தரம் உண்டு. 240க்கு பாருங்க என்ன வரும்.
240க்கு நீங்க 128 64 32 16 4 தரம் ஒன்று போட்டு மிச்சம் 0 போட வேணும். மிச்சம் 0 போடுவீங்க. இனி பின்னுக்கு பாருங்க 0 தானே தந்திருக்கு. அப்ப 255 255 240 0 0 என்ன செய்வீங்க? 0 0 0 0 0 0 0 0. இப்படி ஒரு நம்பரை இவர் தந்துட்டார். அவர் கேள்வி தந்த உடனே நாங்க முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம், தந்த டெசிமல் நம்பரை நீங்கள் என்னத்துக்கு மாத்திட்டீங்க? பைனரி ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டீங்க. பைனரி ஃபார்மேட்டுக்கு மாத்தியாச்சு. சோ இப்ப பைனரி ஃபார்மேட்டுக்கு மாத்தினா பிறகு நாங்கள் ஒரு லைன் ஒன்று போடலாம் பாருங்க. இந்த லைனுக்கு இங்கால எல்லாம் உண்டு, இங்கால எல்லாம் 0. சோ இந்த ஃபார்மேட் சரியான ஃபார்மேட். சோ இந்த சப்நெட் மாஸ்க் சரி. ஒரு சப்நெட் மாஸ்க தந்துட்டு அது சரியான சப்நெட் மாஸ்கா இல்லையான்ற ஒரு கேள்வி கேட்டா நாங்கள் அந்த சப்நெட் மாஸ்க பைனரிக்கு மாத்திட்டு 0ம் 1ம் செப்பரேட்டா இருந்தால் அந்த சப்நெட் மாஸ்க் சரி. அப்படி இல்ல மிக்ஸ்டா இருக்குன்னு சொன்னா அப்படி சப்நெட் மாஸ்க் பிழை. இப்ப நாங்கள் இவ்வளவு நேரமா சரியான சப்நெட் மாஸ்குகள் தான் பார்த்து கொண்டு வந்தாங்க. இப்ப இதை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு கேள்வி ஒன்று பார்ப்போம். இந்த பிடிஎஃப் ஃபைல் நான் எல்லாருக்குமே சென்ட் பண்ணுவேன். இதுல உங்களோட டியூட்டோரியல்ல முதலாவது நான் போட்ட கேள்வியை பாருங்க. இதை ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். ஐடென்டிஃபை த வேலிட் சப்நெட் மாஸ்க் ஃப்ரம் ஃபாலோயிங். சரியான சப்நெட் மாஸ்க்களை கண்டுபிடிக்கட்டும். டிக் பண்ணி கொண்டு போவோம். அப்ப முதலாவது பாருங்க, இப்படி ஒரு சப்நெட் மாஸ்க் கொண்டு தந்திருக்கேன். நான் ரவுண்ட் பண்றது உங்களை எல்லாருக்கும் தெரியும். இப்ப முதலாவது சப்நெட் மாஸ்க் நாங்க செய்யணும்னா 255 தானே. அப்ப 255க்கு நோமலா உங்களுக்கு தெரியும் 4 தரம் 1 வரும். அதே மாதிரி திரும்ப 255 வாரபடியால 4 தரம் 1. சோ 8 தரம். ஓகே. 128 உங்களுக்கு ஒரே ஒரு 1 தான் வரும். 7 தரம் 0. இனி 0 வருதுன்னு சொன்னா அங்கால வரப்போற எல்லா வேல்யூவுமே 0 தான். இந்த ஃபார்மேட்டில சரியா பிழையாண்டு கண்டுபிடிக்க பாருங்க. நான் இதில் கோடு போட்டேன்டா இந்த இடத்துல. இங்கால இருக்கிறதெல்லாம் 1, இங்கால இருக்கிறதெல்லாம் 0. சோ இந்த சப்நெட் மாஸ்க் சரி. இது ஒரு சரியான வடிவம். இப்ப உதாரணத்துக்கு இப்படி ஒரு சப்நெட் மாஸ்க் நான் எடுக்கும். 255 255 அங்கால 133. அப்ப இதை நான் மாத்தி பார்க்கல 255 வேணும்னு சொன்னா 8 தரம் உங்களுக்கு என்ன நடக்குது? 0 வருது. 8 தரம் 1 வருது. சாரி. திரும்ப 255 8 தரம் 1, திரும்ப 255 8 தரம் 1 போட்டாச்சு. ஓகே, நம்பர் வந்துச்சு. இப்ப 133 128ல வரும். அங்கால 5 காணாதபடியால இப்படி வரும். இது வரைக்கும் மாத்தி பாருங்க, சரியா வருவார். 133 பைனரி ஃபார்மேட் இதுதான். நீங்க பைனரி பிரிச்சு பார்த்தா என்ன, மேல கூட்டி பார்த்தா என்ன, இப்படி வரும். இப்படி ஒரு நம்பர்ல பாருங்க, இந்த கோட்டுக்கு இங்கால எல்லாம் 1, இங்கால எல்லாம் 0 சொல்லலாமல் இருக்கு. என்ன ரீசன்? இடையில 1 எல்லாம் வந்துச்சு. சோ இந்த ஐபி அட்ரஸ் ஒரு இந்த சப்நெட் மாஸ்க் ஒரு ரோங்கான சப்நெட் மாஸ்க். சோ இந்த சப்நெட் மாஸ்க்ன்றது ஒரு ரோங்கான சப்நெட் மாஸ்க். இதே ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். என்ன மாதிரி சரியான சப்நெட் மாஸ்க், பிழையான சப்நெட் மாஸ்க் எப்படி கண்டுபிடிக்கிறன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துரும். சோ எக்ஸ்ட்ராவா நான் உங்களுக்கு நிறைய கேள்வி எழுத போட்டிருக்கேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிரைவ்ல இருக்கு. இந்த கிளாஸ் முடிஞ்ச ஒரு 10 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு டிரைவ் அப்டேட் பண்ணிடுவேன். டிரைவ் இந்த லிங்கும் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அதில் போயிட்டு கிளாஸ் வீடியோஸ் பிளஸ் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இப்போ டே 3 எல்லாம் முடிஞ்சா அப்புறம் நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சா அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் இருக்கு. அது எல்லாத்தையும் முறையடியா பார்க்க உடனே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இப்போ இந்த கேள்வி நீ உங்களோட வியூக்காக தார நீங்களே பார்த்து செய்திருவோம். எண்ட் ஆஃப் த கிளாஸ். ஸோ ஒரு கேள்வி இதுல பார்த்து முடிச்ச உடனே இப்போ அடுத்த டேபிள் ஒன்று நான் அதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இதுல நான் சப்நெட் மாஸ்க தந்திருக்கேன். இதை பைனரி ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ண வேணும். பைனரி ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணின உடனே இந்த டேபிளை நீங்க ஃபில் பண்ணணும். இந்த டேபிள் என்னத்தை வகை குறிக்குதுன்னு சொன்னால் எத்தனை சப்நெட்ஸை கிரியேட் பண்ணலாம், எத்தனை ஹோஸ்டை கிரியேட் பண்ணலாம். இப்ப நான் எதை பற்றி உங்களுக்கு கதைச்சு கொண்டு வர போறேன். இந்த கிளாஸ் இந்த 2வது முக்கியமான விஷயம் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா, மெயினா ஒரு நெட்வொர்க் இருந்தா நீங்கள் ஒண்ட ஆபீஸுக்காக பிரிச்சு கொடுக்குறீங்களா ஒரு ஸ்கூல்ல. 2வதா உங்களோட லேப் 1, இப்ப 2 லேப் இருக்குன்னு வைப்போம். லேப் 1க்காக பிரிச்சு கொடுக்குறீங்க.
மூன்றாவதா லேப் 2க்காக பிரிச்சு கொடுக்கும். ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு 3 லேப்டாப்ஸ் இருக்கு. சோ மூன்றுமே கம்ப்யூட்டர், 3 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுது. இந்த லேப் 1 பொறுத்த மட்டும் ஒரு 5 கம்ப்யூட்டர் இருக்குன்னு வைப்போம். 5 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி லேப் 2ல 2 கம்ப்யூட்டர் இருக்குன்னு எடுக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம், எத்தனை சப்நெட்ஸ் இருக்கணும். சப்நெட் என்ற சொல்ல வாரது பெரிய நெட்வொர்க் எத்தனை சின்ன சின்ன நெட்வொர்க்கா பிரேக் பண்றீங்க பாருங்க. இது ஒரு சப்நெட், இது ஒரு சப்நெட், இது ஒரு சப்நெட். சோ நம்பர் ஆஃப் சப்நெட், நம்பர் ஆஃப் சப்நெட் இங்க என்னவா இருக்கும் சொன்னா 3. 3 சப்நெட் இருக்கு. ஒவ்வொரு சப்நெட்லையும் எத்தனை ஹோஸ்ட் இணைக்கிறீர்கள். அதாவது ஒவ்வொரு சப்நெட்லையும் இருக்க போற கணனிகளின் எண்ணிக்கையை தான் ஹோஸ்ட் சொல்லுவோம். சோ இங்க நாங்க முதலாவதுல நம்பர் ஆஃப் ஹோஸ்ட், நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து 3. அதே மாதிரி இங்க நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து 5. இங்க நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் 2. இப்படி ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் இடையில, பிரான்ச் என்று சொல்றதை விட ஒவ்வொரு சப்நெட்ஸுக்கும் இடையில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நாங்க இங்க கனெக்ட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன கம்ப்யூட்டர்ஸை நாங்க இங்க கனெக்ட் பண்ணலாம். இப்ப ஒவ்வொரு சப்நெட் மாஸ்க்கும் தங்களுக்குள்ள டிஃப்ரெண்டான சப்நெட்ஸை கிரியேட் பண்ணி கொள்கிறோம். அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா விளங்கும் சப்நெட் என்ன, ஹோஸ்ட் என்ன. ஹோஸ்ட்ன்றது ஒரு எண்ட் யூஸ் பண்ண போற ஒரு கம்ப்யூட்டர். சப்நெட்ஸ் என்றது அதுக்குள்ள எவ்வளவு பிரிவுகளாக பிரியுதுன்றது. சோ இவ்வளவு ஐடியாவும் எங்க ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். இதை ஃபுல்லாவே கிளியர் பண்ணிட்டு நாங்க எங்கட பிடிஎஃப்க்கு வரும். சோ இந்த பிடிஎஃப்ல இவ கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா பைனரி ஃபார்மேட்டுக்கு மாத்து. சோ பைனரி ஃபார்மேட்டுக்கு மாத்துறது உங்களுக்கு நார்மலாவே தெரியும். 8 தரம் ஒன்று போடுவீங்கள், திரும்ப 8 தரம் ஒன்று போடுவீங்கள், திரும்ப 8 தரம் ஒன்று போடுவீங்கள். அது உங்களுக்கு தெரியும் என்றபடியால நான் ஈஸியா 255 255 255 என்று போட்டுக்கொள்றேன். இது உங்களுக்கு ஜென்ரலா தெரியும். 255 என்று போட்டாலே நீங்க 8 தரம் ஒன்று போடுவீங்கள் தான். கடைசியை மட்டும் நான் பைனரிக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். 128 ஒன்று போட்டுட்டு பின்னுக்கு இருக்க போற இந்த நம்பர்ஸை 0வா மாத்து. பின்னுக்கு இருக்க போற இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் 0வா மாத்தி இதை மட்டும் பைனரிக்கு மாத்துறேன். நீங்க செய்யக்குள்ள ஃபுல்லா பைனரிக்கு மாத்துங்க. இதுதான் இந்த பைனரி ஃபார்ம். அதே மாதிரி ரெண்டமா வேறு ஒன்றின் பைனரி ஃபார்மேட் எழுதி காட்டுன்னு பாருங்க. 240. கடைசியா 240 வாரபடியால 255 255 255 240 பாருங்க. 128 64 32 16 இவ்வளத்தையும் கூட்டினீங்களா 240 வாரபடியால இதுதான் பைனரி. சோ இதுண்ட பைனரியும் அதே மாதிரி இடையில பாருங்க. இப்படி ஒன்று இருக்கு. கடைசியா ஒரு வேல்யூ தந்திருக்கிற 255 நீங்க அப்படியே வையுங்க. 255 அப்படியே இருக்கட்டும். 254 வேணும் என்று சொன்னால் 7 தரம் ஒன்று போட்டு கடைசியா ஒரு சைவர் போட்டு பிறகு பின்னுக்கு இருக்க போற இவ்வளத்தையும் பைனரிக்கு மாத்தும். இப்படி நீங்களும் எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறேன். பாருங்க 254 நான் உங்களா பைனரியில போடணும். ரீசன் அது ஒரு 255 இல்லத்தானே அப்படி போடணும். அடுத்த கேள்வி சொல்லி தர போறேன் பாருங்க. எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணும். இங்க எத்தனை 0 இருக்கு? 7 0 இருக்கு. 7 0 இருக்கிறபடியால 2 7ஆம் அடுக்கு -2 ஹோஸ்ட் இணைக்கலாம். ஹோஸ்ட் என்று சொன்னா என்ன? கம்ப்யூட்டர். எந்த ஒரு பிரான்ச்சுக்கு நீங்கள் கம்ப்யூட்டரை இணைக்கலை 2 அட்ரஸ் எக்ஸ்ட்ராவா எடுக்க வேணும். அதே அந்த 2 அட்ரஸ் எக்ஸ்ட்ராவா எடுக்கிறதுன்ற விளக்கம் அடுத்த செஷன் 3ல நான் உங்களுக்கு விளங்கப்படுறேன். ஏன் 2 கம்ப்யூட்டரை எக்ஸ்ட்ரா 2 அட்ரஸ் எக்ஸ்ட்ராவா எடுக்கிறன்றத அடுத்த கிளாஸ் நான் அடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு விளங்கப்படுறேன். இப்ப உங்களுக்கு தெரிய வேண்டியது ஹோஸ்ட் கண்டுபிடிக்க 2 நம்பரை கழிக்க வேணும். 2 7ஆம் அடுக்கு -2. இப்ப 2 7ஆம் அடுக்கு எவ்வளவு? 128. 128 இருந்து நீங்கள் 2 கழிச்சீங்களா 126. 126 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணலாம் ஒரு சப்நெட்ல. இப்ப நான் இதுல காண்றது 3 சப்நெட்டா பிரிச்சு ஒரு சப்நெட்டில எத்தனை கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க மீன்ஸ் இணைக்கலாம். 126 கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணலாம்.
இதே மாதிரி இவரை பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை 0 இருக்கு? 4 0 இருக்கு. இப்ப 2 4ஆம் அடுக்கு -2. 2 4ஆம் அடுக்கு எவ்வளவு? 16. 16ல 2 போனா 14. 14 கம்ப்யூட்டரை ஒரு பிரான்ச்சில் இணைக்கலாம். அதே மாதிரி இங்க இருக்கிற 0 எல்லா 0வையும் சேர்த்து பார்க்கும். டோட்டலா உங்களுக்கு 2 8 9. 2 9ஆம் அடுக்கு 0 இருக்கு. அதுல இருந்து 2 கழியுங்க. 512 இருந்து 2 போனால் 510. 510 கம்ப்யூட்டரை ஜாயின் பண்ணலாம் ஒரு சப்நெட்ல. இப்படி நீங்க எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். இதுதான் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா. இப்ப நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா ஜீரோஸ் நம்பரை வச்சு கண்டுபிடிக்க வேண்டும். இனி அடுத்த விஷயத்துக்கு வர போறேன்னா, இப்படி நீங்கள் அந்த 255 அதாவது 2 8 ஃபுல்லா அந்த 8மே 1 இருக்கிற ஆட்களை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படியே வெட்டி விட்டுரும். இதங்களுக்கு தேவை. ஃபுல்லா இருக்கிற ஆட்களை நாங்க இங்க கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை. ஃபுல்ஃபில் இல்லாமல் நிக்கணுமே அவையே தான் பார்க்கும். இதுக்குள்ளதான் எங்களோட கால்குலேஷன். இதுல கோடு போடும். இந்த லைனுக்கு இஞ்சாலே எங்களுக்கு தேவை இல்லை. இப்ப இந்த இடத்துல எத்தனை ஒன்று இருக்குன்னு பாரு. 2 முதலாம் அடுக்கு ஒன்று இருக்கு. 2 முதலாம் அடுக்கு ஒன்று இருக்கு. ஒரே ஒரு ஒன்று இருந்தா 2 முதலாம் அடுக்குன்னு போடும். இங்க பாருங்க 4 ஒன்று இருக்குல்லோ, 2 4ஆம். இங்க எத்தனை ஒன்று இருக்குன்னு பாருங்க 7 ஒன்று இருக்கு. 2 7ஆம் அடுக்கு. இங்க 2 கழிக்க வேண்டிய தேவை இல்லை. இங்க 2 கழிக்க வேண்டிய தேவை இல்லை. போஸ்ட் கண்டுபிடிக்க மட்டும்தான் 2 கழிக்கவும். 2 முதலாம் அடுக்கு இங்க எப்படி வரப்போகுது? 2. 2 4ஆம் அடுக்குண்டா இங்க 16. 2 7ஆம் அடுக்குன்னு சொல்லிக்க 128. இப்ப நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. 2 அடுக்கா நீங்கள் எழுதிவிட்டாலே நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அதுல இருந்து 2 கழிச்சு விட்டுரும். 128 வருதுண்டா ஹோஸ்ட் கண்டுபிடிக்க 126. 2 கழிக்கிறீங்க. இனி ஹோஸ்டில 2 4ஆம் அடுக்கு கண்டுபிடிக்கிறீங்கடா 2 கழிச்சு விடுங்க 14. இனி 2 7ஆம் அடுக்கு இருக்குன்னு சொன்னா 2 7ஆம் அடுக்கு 2 கழிக்க 126. அத மாதிரி 14. 510 ஏன் வந்தது? 2 9ஆம் அடுக்கு வந்து 2 கழிச்சதால 500. இதை விட ஈஸி எது? நம்பர் ஆஃப் சப்நெட் கண்டு. நம்பர் ஆஃப் சப்நெட்டுக்கு 2 கழிக்கவே தேவை. டைரக்டா நீங்கள் எத்தனை ஒன்று இருக்கோ அதை 2 அடுக்கா எழுதினீங்களா விட 2 16 128. இந்த கேட்டகரி எடுப்பேன். நாங்கள முதலாவது கேட்டகரி எடுத்து அதை நான் விளங்கப்படுத்த போறேன் பாருங்க. முதலாவது கேட்டகரியில நாங்கள் என்ன படிச்சிருக்கோம் இவ்வளவு நேரம் என்று சொன்னா, இந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தி திரும்ப சொல்ல போறேன் பாருங்க. இந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தி நான் டிக் பண்ற இந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தி 2 உபவலைகளை உருவாக்கலாம். அதான் நம்பர் ஆஃப் சப்நெட். ஒவ்வொரு உபவலையிலையும் ஒவ்வொரு சப்நெட்டிலையும் நீங்க 126 கம்ப்யூட்டரை கொள்வலாம். 126 கம்ப்யூட்டர், இங்கால 126 கம்ப்யூட்டர், இப்படி 2 சைட்ல நீங்க கொள்வலாம். இதுதானே இந்த மீனிங். அப்ப இதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க. 16 14 சொன்ன 16 சப்நெட்டா பிரிச்சு ஒவ்வொரு சப்நெட்லையும் நீங்க 14 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணலாம். இதுக்கு என்ன மீனிங்? 128 சப்நெட்டா பிரிச்சு ஒவ்வொரு சப்நெட்லையும் 510 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணலாம். இதுதான் இதன் ஐடியா. இப்ப எக்ஸ்ட்ராவா நான் இந்த டேபிள்ல செய்யாத கேள்வி எல்லாத்தையும் நீங்களே ஒருக்கா ட்ரை பண்ணி கொள்ளுங்க. டவுட்ஸ் இருந்தா ஒருக்கா கேட்கவும். இப்ப ஸ்லாஷ் நோட்டேஷன் என்ன? அதை படி பார்ப்போம். இப்ப ஸ்லாஷ் நோட்டேஷன் என்னன்னு சொன்னா நான் சில விஷயங்களை பேக் பண்றேன். இந்த வெட்டி காட்டின விஷயம் எல்லாத்தையும் பேக் பண்றேன். உங்களுக்கு அப்ப ஈஸியா இருக்கு. பைனரி ஃபார்மேட்டுக்கு மாத்தினதை நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. இந்த பைனரி ஃபார்மேட்ல நான் சேஞ்ச் பண்ண விஷயங்கள் நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இப்ப பைனரியில மாத்தேக்குள்ள எத்தனை ஒன்றுகள் இருக்கோ அந்த ஒன்றுகளின் எண்ணிக்கையை ஸ்லாஷ் போட்டு எழுதும். இப்ப முதலாவதுக்கு பாருங்க ஸ்லாஷ் என்று போட்டு எத்தனை ஒன்று இருக்குன்னு சொல்லுங்க. 255 பைனரிக்கு மாத்தினா 8, திரும்ப 8, அடுத்தது 8 இருக்கு. 8 3 24 தடவை 8 போட்டு. இனி லாஸ்டா உங்களுக்கு ஒரு ஒன்று இருக்குல்லோ, அந்த 24ஓட ஒன்றை கூட்டினா ஸ்லாஷ் 25. இப்ப ஸ்லாஷ் நோட்டேஷனை பாருங்க என்ன நடக்குது.
ஸ்லாஷ் நோட்டேஷன்ல எத்தனை ஒண்டுகள் இருக்கோ அத்தனை ஒண்டுகளை நீங்க ஸ்லாஷ் போட்டு எழுத வேணும். இனி அடுத்தது இந்த அட்ரஸ பாருங்க. இந்த அட்ரஸ்ல உங்களுக்கு 8 ஒன்று இருக்கும் 255ல, திரும்ப 8 ஒன்று இருக்கும் 255ல, இங்கேயும் ஒரு 8 நம்பர்ஸ் இருக்கும் 1 1 ஆட் பண்ணிருப்போம். இதுல லாஸ்டா உங்களுக்கு 4 ஒன்றுகளுடைய எண்ணிக்கை இருக்கு. அப்ப 8 24, 24 4 28. இப்ப நீங்க ஸ்லாஷ் 28 என்று சொல்லி இதுல ஆட் பண்ணுவீங்க. ஸ்லாஷ் 28 என்று சொல்லி இங்க ஆட் பண்ணுவீங்க. இதே மாதிரி இந்த இடத்த வரும் கடைசி கேள்வி. நான் இடையில எல்லாம் செய்யல 2 3 கேள்விகள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க திரும்ப இதுல 8 பட் இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு 7 ஒன்று இருக்கு. அப்ப 2 16 16 மேலும் உங்களுக்கு 23 ஒன்று இருக்கிறபடியால ஸ்லாஷ் 23. இதான் ஸ்லாஷ் நோட்டேஷன் என்று சொல்லுவோம். இப்ப ஸ்லாஷ் நோட்டேஷன் அப்படின்றது எத்தனை தரம் ஒன்று இருக்குதோ இதைத்தான் நீங்க மார்க் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிளியரா இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கூகுள் டிரைவ்ல போட்டு அப்லோட் பண்ணுவேன். அதை திரும்ப ஒருக்கா பார்த்து உங்களுக்கு ஐடியா ஏதாவது டவுட் இருந்தால் அல்ல செய்யலாடி ஒருக்கா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு மேபி டைம் இருந்தா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ளும். நல்லது திரும்ப அந்த வீடியோவில் டவுட் இருந்தா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. இப்ப அடுத்த 3வது கேள்வி வரப்போம். இந்த 3வது கேள்வியோட எங்களோட செஷன் வந்து பினிஷ் ஆகும். இந்த 3வது கேள்வி நான் என்னது கிரியேட் பண்ணேன்னா மேபி எக்ஸாம்ஸ்ல இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு ஐபி அட்ரஸையும் சப்நெட் மாஸ்கையும் தந்துட்டு அதை சைடர் நோட்டேஷன்ல எழுத சொல்லி கேட்கலாம். அது என்ன சைடர் நோட்டேஷன் என்று சொன்னால் கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். ஸோ நீங்க கூகுள் பண்ணியே பார்க்கலாம். கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் அப்படின்றதுதான் சைடர் நோட்டேஷன் என்ற விரிவாக்கம். கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். அப்ப இந்த சைடர் நோட்டேஷன் என்றா ஒன்றும் இல்லை. அந்த ஸ்லாஷ் நோட்டேஷனை தான் நாங்கள் இங்க சைடர் என்று சொல்றோம். ஸ்லாஷ் நோட்டேஷனை தான் சைடர் என்ற நேமால சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா தந்த ஐபி அட்ரஸை பார்த்து எழுதிடணும். 192 168 34 45. அப்ப தந்த ஐபிக்கு உங்களுக்கும் எந்த ஒரு கால்குலேஷனும் இல்லை. அதை டைரக்டா நீங்க எழுத வேண்டியதான் வேறு. தந்த ஐபி எழுதியாச்சல்லோ. இந்த ஐபிக்கு பக்கத்துல சப்நெட் மாஸ்க் தந்திருக்காரு. அப்ப சப்நெட் மாஸ்க்ல உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். 255க்கு 8 தரம் உண்டு, 255க்கு திரும்ப 8 தரம் உண்டு, 255க்கு திரும்ப 8 தரம் உண்டு. இப்ப 192 உங்களுக்கு ஆல்ரெடி நான் படிப்பிச்சேன்னா 128 64 பின்னுக்கு எல்லாமே 0. இதுதான் 192 பைனரி நோட்டேஷன். அப்ப சொல்லுங்க பாப்போம். அப்ப 255 255 255 என்று சொன்னா 8 தரம் 824 தரம் ஒன்று வந்துட்டு எக்ஸ்ட்ராவா 2 தரம் ஒன்று வந்துட்டு 26 ஸ்லாஷ் 26. இதுதான் உங்களோட சைடர் நோட்டேஷனா கன்சிடர் பண்ணப்படும். சைடர் நோட்டேஷன் என்னன்னு கேட்டா இதுதான் அது சைடர். 192 168 34.45 ஸ்லாஷ் 26. ஏன் இந்த 26 வந்தது? எங்கட சப்நெட் மாஸ்கில 26 ஒன்றுக்கள் காணப்படுது. இதுதான் அதன் பேசிக் ஐடி. சோ லாஸ்டா நாங்கள் பார்க்க போற அடுத்த கேள்வி நான் இந்த கேள்வியை உங்களுக்கு ஒருக்கா செஞ்சு விடுறேன். நீங்க 2வது கேள்வியை நீங்களா ட்ரை பண்ணுங்க. இப்ப தந்த அட்ரஸ் பார்த்து எழுதணும்ன்றபடியால 192 168 அடுத்தது 79.56. இது வந்து ஒரு ஐபி அட்ரஸ் ஜெனரலா உங்களுக்கு தெரியும். இனி ஸ்லாஷ் போட்டுட்டு எத்தனை ஒன்றுகள் இருக்கும் என்று நான் 1 by 1 கால்குலேட் பண்ண வேணும். அப்ப எத்தனை ஒன்று இருக்கும்? 255 8 திரும்ப 255 என்று சொன்னா 8 திரும்ப 255 8. அப்ப 248க்கு பாருங்க முதலே செஞ்சினாங்க 5 தரம் ஒன்றுகள் 5 தரம் ஒன்று வந்து பிறகு பின்னுக்கு தான் உங்களுக்கு ஒரு 3 சைபர் வரும். இதுதான் 248 சொல்லி முதலே படிச்ச நாங்கள். அப்ப ஸ்லாஷ் நோட்டேஷன்ல என்ன வரும்? 8 8 8 சொன்னா 824 24ஓட 5 கூட்டினீங்களா 29. சோ சரியான நோட்டேஷன் உங்களுக்கு ஸ்லாஷ் 29 தந்த ஐபி அட்ரஸோட 29. இதுதான் அதிന്റെ ஸ்லாஷ் நோட்டேஷன். சோ இந்தியன் செஷன் இந்த 2வது செகண்ட் டேயில நான் உங்களுக்கு கவர் பண்ண விஷயத்தை சமரியா பார்த்த மாட்டேன். நிறைய கேள்விகள் செய்திருக்கோம். முதலாவது நாங்க பார்த்திருந்தோம் ஒரு சப்நெட் மாஸ்க் என்ன, சப்நெட்டிங் என்ன, அதுல சரியான சப்நெட் மாஸ்க கண்டுபிடிக்கிறது ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புற டிரைவ்ல இருக்கு.
அடுத்த கேள்வி கேட்கலாம், இப்படி ஒரு டேபிளை போட்டுட்டு இதுல எப்படி சப்நெட் எப்படி சப்நெட் கண்டுபிடிக்க நீங்க டைரக்டா எழுதலாம். மோஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க 2 கழிச்சு எழுதணும். 2 டு த பவர் எழுதி 2 மடங்கா எழுதி அப்புறம் ஸ்லாஷ் நோட்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி சைடர் நோட்டேஷன் எழுதுறோம்னு பார்த்தோம். இது வந்து டே 2ல நாங்கள் கவர் பண்ண விஷயங்கள். இந்த பிடிஎஃப் இருக்கா பாருங்க. பார்த்துட்டு அவ்வளவு கேள்விக்குமே நீங்க ஆன்சர் எழுதலாமான்னு இருக்கா பார்த்து